ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரியாணிலாம் எனக்கு பெருசாக செய்ய தெரியாது, அதனால ஹஸ்பண்டே சமைச்சிட்டு இருந்தார். கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அதை வாங்கலாமேன்னு அப்படியே கடைக்கு போயிட்டேன். கேக் வாங்கிட்டு தம்பிக்கு ஒரு gift வாங்கலாமேன்னு கிஃப்ட் கடைக்கு தான் வந்திருக்கேன். இங்கே எல்லாமே கிஃப்டெல்லாம் சூப்பராக இருக்கும், ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். தம்பி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த கிஃப்ட் தான். எனக்கு ஒரு கார் மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன், பொம்மை காரு. கிஃப்ட் வாங்கிட்டு நான் என் ஃப்ரெண்டு கூட பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டேன். தங்கச்சி கேக் வாங்கிட்டு வந்துட்டா. வந்ததுமே சாமிக்கு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் கிஃப்ட் அப்படியே வாங்கிட்டு வந்ததுனால அவங்க உட்காந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாப்பியாக இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க. என்னென்னா, நமக்கு டென்ஷன் தர எந்த விஷயத்தையும் நம்ம பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு சந்தோஷம் போகுது, அந்த விஷயத்த விட்டு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை பக்கத்தில் வச்சுருக்கிறது சரியே கிடையாது. நான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணுற விஷயந்தான். தங்கச்சியும் மாலாவும் அப்படியே பலூன்லாம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஊதிட்டு இருந்தாங்க. முன்னாடி சிங்கிளாக இருந்தார், அதனால எல்லா செலவும் அவருக்கே பார்த்து கிராண்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவருக்கும் போட்டியாக ஒருத்தர் வந்துட்டார், அவருக்கும் பார்க்கணுன்னு எல்லாத்தையும் கம்மி பண்ணியாச்சு. கேப் வைக்கிறதுக்கு தான் இப்படி பயப்படுறான். நிப்பாட்டி அவங்க அப்பா போட்டோல எடுத்துட்டு இருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே டு இனியன் ஹாப்பி பர்த்டே டு யூ. நாங்கள் எங்களோட கிஃப்ட்டை கொடுத்தோம். இவன் தான் அதியன், அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவன் வந்ததுனால தான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறமா மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஆட்டம், பிடிக்கவே முடியல. என் பையன் காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான், எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக போச்சு அன்றைக்கி நாளே. எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாமேன்னு உட்காந்தா, இல்லை நான் கிஃப்டெல்லாம் பிரித்து பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன்னு உட்காந்துட்டான். செப்பல் பாக்ஸை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான். அவனுக்கு ஷூ தாண்டா வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஹாப்பி. நல்லாயிருக்கு, பிரிச்சுட்டேன் வேறு கத்திட்டு இருந்தான். கேட்டது கிடச்சிருச்சேன்னு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டான். மறுபடியும் மித்த 2 கிஃப்ட்டையும் பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட உட்காந்துட்டோம். இன்றைக்கி சாப்பாடு வந்து ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க, முன்னாடியே சொல்லியிருந்தேன். சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க, அப்புறம் 65 போட்டிருந்தாங்க, அப்புறம் சிக்கன் கிரேவி. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக சமைப்பாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம்தான். என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி டைம் கிடைக்கும். நல்லா கதை பேசிக்கிட்டே சிரித்து விளையாண்டுட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டதுமே தங்கச்சி வீட்டுக்காரும் கிளம்பிட்டாங்க. அவங்க காலையில் ஆஃபீஸ் போகணும், அதனால் ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக இருந்தோம். அந்த நாளே ரொம்ப நல்லா போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.